கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓ சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி போலீஸ் அவங்க என்னென்ன தேடர் இருக்கோ இப்போதைக்குன்னு கோயம்புத்தூர் ஏஆர்ஓ கரெக்டாக வந்து ஒரு 4 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4 மணியை போல் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து திருச்சி ஏஆர்ஓ, சென்னை ஏஆர்ஓ இவங்களுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இல்லை ஈவினிங்குள்ளே அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் ரொம்பவும் நர்வஸ் ஆக வேணாம். அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பார்ப்போம் தெளிவாக. நீங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட் போயிட்டு அதில் வந்து nic.in போயிட்டிங்கன்னா அடுத்து அதுலேருந்து வரும் ரிசல்ட்ஸ் JCO என்ட்ரி கீழே வந்துட்டிங்கன்னா ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து நீங்கள் உள்ளே போய் வந்து செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கோடு ஒரு சில நேரம் கேட்கும். அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க. ஏன்னா உள்ளே அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது அந்த மாதிரி வந்து கோடு வந்து ஒரு சில சமயம் வந்து கேட்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். கேட்டுச்சுன்னா அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே போனால் அந்த மாதிரி தான் வரும். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபைனல் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லிக்கு வந்து இல்லை, அதில் இதெல்லாம் இருக்குல்ல. நான் கோயம்புத்தூர் வந்துச்சு, பட் காணோம் இப்போ. ஆனால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏஆர்ஓ கோயம்புத்தூர் வந்து ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்து உள்ளே போச்சு, பட் அடுத்த நிமிஷம் வந்து பிடிஎஃப் வந்து காணோம். ஒரு சம்திங் வந்து டெலீட் பண்ணிட்டாங்களா என்னென்னு சரியாக தெரியலை. இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ரௌசருக்குள்ளே வந்து போகும். உங்களுடைய இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜென்ரல் டியூட்டி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருக்காங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இந்த நம்பர் இருக்கும், ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். அதாவது உங்கள் பிடிஎஃப் கார்னரில் இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய அந்த நம்பரை வந்து கரெக்டாக இதில் உள்ள மாதிரியே டைப் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கா இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 பேஜ் கிட்ட ரிசல்ட் வந்து இருக்குது. 17 பேஜ் கிட்ட வந்து ஜிடி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே மீத உள்ள பார்ட்டிக்கல் வந்து இப்போ மீத உள்ள இது ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். 17 பேர்கிட்ட பேஜ் கிட்ட ஜிடி இது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 17 பேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 கேண்டிடேட்ஸ் வராங்க. 2000 சம்திங் தான் ஜிடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு விரல் விட்டு என்ன அளவுக்கு தான் 2 4 6 8 10 12 16 16 18 20 22 கிட்டத்தட்ட ஒரு 120 பேர்கிட்ட தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு 40 120 பேர் தான் வருது. சாரி 60 பேர்கிட்ட தான் வருது. 2 4 6 8 10 12 16 16 18 20 கிட்டத்தட்ட 20 மொத்தம் 70 பேர். அவ்வளோதான், 70 பேருக்குள்ளே தான் அக்னிவீர் டெக்னிக்கல் வந்து கோயம்புத்தூரில் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அக்னிவீர் ஜிடி விமன் மிலிட்ரி போலீஸ் கோயம்புத்தூர் ஏஆர்ஓ சேர்ந்தவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 2 4 6 6 18 18 2 கிட்டத்தட்ட 16 பேர் அக்னிவீர் மிலிட்ரி விமன் போலீஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏன்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக 6 பேர் தான் சொன்னாங்க. நான் வந்து சொன்னல முன்னாடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் ரொம்பவுமே கம்மியான ஆள்கள்லாம் எடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா சென்னை ஜோனை பொறுத்து மாறும். நம்ம சென்னை இது ஆள் 3 இதுவும் சேர்ந்து தான் வந்து ஆள் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th ட்ரேடு கோயம்புத்தூருக்கு வந்து ஓரளவு வந்து மீடியமாக வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோனா சம்திங் கிட்டத்தட்ட ஒரு பேஜ் கிட்ட இருக்குது. ஒரு 120 சம்திங் வந்து எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். 120 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 10th ட்ரேடு. அதுக்கடுத்து அக்னிவீர் 8th ட்ரேடை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் வந்து மொத்தம் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 6 3 6 9 கரெக்டாக வந்து 9 பேர் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிப்பாய் ஃபார்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 2 4 5 5 9 13 கிட்டத்தட்ட 9 10 13 பேர் தான் வந்து எடுத்திருக்காங்க ஃபார்மாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவங்க இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியான இதுன்னு தான் சொல்லலாம். கரெக்டாக விரல் விட்டு என்ன அளவுக்கு தான் போட்டுருக்கோம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுமே. ஏன்னா கம்மியாக தான் முன்னாடி நான் சொன்னேன். ஏன்னா இதுக்கும் வந்து 3 ஜோனுமே சேர்த்து தான் வந்து
இது பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன். 3 5 6 7 8 9 10 இதுக்கு வந்து ஒரு 120 சம்திங் அவ்வளோக்குள்ளே தான் வந்து எடுத்துக்காங்க. 120 சாரி 120ல் ஒரு 70 to 80 ஜிடி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவராக ஒரு 2000 பேர்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. மற்ற இது எல்லாமே வந்து கம்மியாக, நான் முன்னாடியே கம்மியாக சொன்னேன். ஆனால் ஆல் ஓவர் அது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் இது. இப்போ 2000 பேர் இருக்கிறாங்கன்னா 1:2 அல்லது இந்த ரீசீவில் வந்து கழிச்சிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் அந்த கிட்ட போன விட இந்த தடவை வந்து கூட தான் அந்த ஆள் வந்து எடுத்திருக்காங்க. ஜிடியில் எனக்கு தெரிஞ்சு கூட எடுத்திருக்காங்க. அது மற்றபடி எப்படின்னு தெரியல. இப்போதைக்குன்னு வந்து கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த ஏரியாவுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கல. நானே வந்து பிடிஎஃப் பார்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் பிடிஎஃப் வந்து இல்லை, ஏன்னு தெரியல. பாருங்கள், இதில் டைமிங் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அவுட்டு டைமிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 30 மே 2024 12:24 கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்தா இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா நான் வீடியோ வந்து போடுறதுக்குள்ளே அது வந்து இதாகிடுச்சு. என்ன ரீசன் தெரில. உங்கள் நம்பர் இருக்கான்னு என்ன பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து சென்னை திருச்சி ஏரோவுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃபிசிக்கல். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கும். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.